அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த வாரம் வந்து ரொமான்டிக் ஃபிலிமாக வந்திருக்க படம் தான் பன் பட்டுருச்சான். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் வந்து பிக் பாஸில் டைட்டில் வின்னரான ராஜு அவர்கள் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாருன்னு சொல்லி எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அது இல்லாமல் ஜென்ஸ் செட்டு அந்த மாதிரியான கதை, அது இல்லாமல் ட்ரைலரும் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட ஐப்புகளோடு இந்த படம் எப்படி இருந்ததுன்றதை நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். படம் பார்க்கலாமா வேணாமான்றத ரிவ்யூவோட எண்டில் சொல்கிறேன். வாங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ராஜு வந்து ஒரு +2 முடிச்சுட்டு இருக்காரு. அப்போது இந்த ஹீரோயினான ஆதியாவும் +2 முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க 2 பேரோட பேரண்ட்ஸும் வந்து ஒரு மேரேஜில் வந்து சந்திச்சுக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க 2 பேரை பற்றி பெருமையாக சொன்னோன்னே 2 பேரண்ட்ஸுக்கும் வந்து இந்த 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு சொல்லி ஒரு ஐடியா வருது. அந்த பேரண்ட்ஸில் சார்லியும் தேவதர்ஷினியும் வந்து ஒன்றா படித்தவங்க. அவங்க தான் இவங்க பேரண்ட்ஸாக வருவாங்க 2 ஹீரோ ஹீரோயினுக்கும். ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இது வந்து அரேஞ்சு மேரேஜாக இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி இந்த 2 பேரோட அம்மாவும் ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து அவங்கள வந்து ஒன்றாகணும்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்கே குடி வந்துடுவாங்க தேவதர்ஷினி. இவர் நம்ம அவரோட கிளாஸ்மேட்டான சார்லி வீட்டுக்கு பக்கத்துலேயே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 2 பேரோட அம்மா அப்பாவும் அந்த 2 பேரோட அம்மாக்களான சரண்யா பொன்னொன்னனும் அவங்க தான் வந்து ராஜுவோட அம்மா சரவணா பொன்னொன்னன். ஹீரோயினோட அம்மா தான் வந்து தேவதர்ஷினி. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க ராஜுவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க திட்டம் போடும்போது அவங்க 2 பேரும் வேற ஒருத்தவங்களை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததா இல்லையா என்னாச்சுன்றத சஸ்பென்ஸோடு வச்சு முடிக்கிறது தான் கிளைமேக்ஸில் வர மிச்ச கதை. ஃபீல் குட்டாகவே முடிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸில். பாருங்கள், அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த படத்தை வந்து ஒரு ஜென் செட் கதையாக வந்து கொண்டு போயிருக்காங்க. எந்த இடத்துலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு போர் அடிக்காமல் கலர்ஃபுல்லாக கொண்டு போனதில் இயக்குனர் ராகுல் மெத்தாத்துக்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம், ஒரு ஃபீலான படம் பார்க்கணுன்ற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகும். அது இல்லாமல் இன்றைக்கி உள்ள யூத்துங்களுக்கு இந்த 2K கிட்ஸ் அந்த மாதிரி ஜென்செட் மாதிரி ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரியான கதையை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. ஓரளவு அதில் வெற்றி பெற்றாங்கன்னே சொல்லலாம் படக்குழு. ஸோ பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தோட ஹீரோவாக பிக் பாஸ் ராஜு அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு அவரோட ரோலை. அவர் அந்த ஒரு எமோஷன்ஸ் எல்லாமே நல்லாவே கடத்துறாரு. குறிப்பாக அந்த அவர் அடிக்கிற ஒன்லைனர் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஒரு வீட்டில் அவர் சமாளிக்கிற விதம், அப்புறம் அந்த லவ்வர்கிட்ட பேசுகிற விதம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசுகிற விதம், பன் பட்டர் ஜாம் கொடுக்குற விளக்கம் சொல்லி எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஓரளவு அவருக்கு ஹீரோவாக ஃபஸ்ட்டு படம். அந்த மாதிரி தெரியாத அளவுக்கு நல்லாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர் மாதிரியே நல்லா பண்ணியிருக்காரு. இனி வர படங்களில் நல்லாவே பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் எமோஷன் சீன்ஸில் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமோ அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அந்த எமோஷன்ஸ் மட்டும் இன்னும் பண்ணிட்டா போகிற படங்களில் இன்னும் சரி பண்ணிக்குவாருன்னு சொல்லலாம். நம்ம ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் 2 ஹீரோயின்ஸு, ஒருத்தவங்க வந்து பக்கத்து வீட்டில் இருக்க மாதிரியான கேரக்டரில் வந்து ஆதியா, அது இன்னொரு ஹீரோயின் பாவியா. அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக வருவாங்க. ஸோ அவங்க 2 பேருமே அவங்க கொடுத்துருக்க ரோலை வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அது இல்லாமல் ஃப்ரெண்டாக வர மைக்கேல், அவர் நல்லாவே ஒரு கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அது இல்லாமல் சார்லி கேரக்டருமே நல்லாவே இருக்குது. சார்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர். அவர் இந்த படத்தில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரைட்டாக கொடுத்துருக்கலாமோன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. படத்தில் வந்து 2 பேரோட அம்மா, ஹீரோ ஹீரோயினோட அம்மாவாக வர சரண்யா பொன்வண்ணன், அப்புறம் தேவதர்ஷினி 2 பேருமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் வச்சுட்டு கொடுத்த கேரக்டர் ஓரளவு கரெக்டாக பண்ணிட்டாங்க. அவங்க கேரக்டர் வந்து ஆரம்பத்தில் லாஸ்ட்டில் தான் நடுவில் கொஞ்சம் அவங்க கேரக்டர் காமிக்காமல் விட்டாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. இன்னும் நல்லா ரைட்டாக போய் எழுதிருக்கலாம் அவங்களுக்கும். அது இல்லாமல் படத்தில் வந்து காமெடிக்கு வந்து விஜய் பப்பு அவர் நல்ல ஒரு சர்ப்ரைஸாக இந்த படத்தில் அவரோட காமெடி ஈடுபட்டிருக்கு. அதில் வந்து ஒரு சில படங்கள் தான் நடிச்சிருக்காரு. இந்த படம் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் அந்த ஹீட்டர் ரிப்பேர் பண்ண வர காமெடி நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நடிகர் வந்து ஒரு கேமியோ மாதிரி பண்ணியிருக்காரு. அது நல்லாவே ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி படத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. அவர் வந்து மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி யாரும் சொன்ன ரிவீல் ஆகிடும். நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ படத்தில் எல்லாருமே அவங்க கேஸ்ட்டை வந்து நல்லாவே உணர்ந்து பண்ணியிருக்காங்க.
படத்தில் வந்து மியூசிக் வந்து நிவாஸ் கே பிரசன்னா. அவர் ஃபஸ்ட்டு படத்துக்கே அவார்டு வாங்கினார். தெகிடின்னு ஒரு படம். அந்த படத்தில் எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அவர் மியூசிக் வந்து நல்லா மைல்டாகவே இருக்கும். இந்த படத்துலேயும் அதுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம்லாம் நல்லாவே பட்டையை கிளப்பியிருக்கு. பாடல்கள் ஓரளவு ஓகேன்னு கடந்து போனாலும் பிஜிஎம் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுவும் கிளைமேக்ஸில் வர அந்த சீன்லாம் அந்த பிஜிஎம்லாம் நல்லா படத்துக்கு எலிவேட் பண்ணுற மாதிரி நல்லா போட்டிருக்காரு. படத்துக்கு பாபுகுமார் அவர்கள் தான் வந்து கேமரா நல்லாவே படம் வந்து கலர்ஃபுல்லாகவே இருக்குது. பளிச்சுன்னு நல்லாவே இருக்குது. அவரோட ஒர்க்கு நல்லாவே இருக்குது. படத்தில் எடிட்டிங் எல்லாமே டெக்னிக்கலி சவுண்டான படம் சொல்லக்கூடிய அளவில் எந்த இடத்துலையும் போர் அடிக்காத அளவில் இருக்குது. படம் மைனஸே இல்லையானா இருக்குது. அது என்னென்னா ஆரம்பத்தில் ஒரு ட்ராக்ல போகுது. அதாவது +2 படிக்கிற பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிற சீன் கொஞ்சம் லாஜிக்கலாக இடிக்குது. இருந்தாலும் அது அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னால சரி அது ஓரளவு ஓகேன்னு சொல்லி லாஜிக் ஓகேனாலும் அதுக்கப்புறம் கடந்து போகிற சீன்கள் எல்லாமே ஒரு இன்னைக்குள்ள கிட்ஸை வந்து வந்து உதாரணமாக காமிக்கிற மாதிரி கொண்டு வரேன்னு சொல்லி ஏகப்பட்டதை குழப்பி வச்சிருக்க மாதிரி சில காட்சிகள்லாம் நகருது. அதை கொஞ்சம் கவனித்து பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் அந்த லவ் பண்ணவங்க வந்து ஹீரோ ஹீரோயின் தான் சேரணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதை விட்டுட்டு வேற ஒரு மாதிரி ட்ராக்ல போயிடுச்சோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் இருக்குது. அதெல்லாம் படம் வந்து 2 1/2 மணி நேரம் தான். ஆனால் ரொம்ப ஒரு 2 1/4 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடின மாதிரி ஒரு டயர்ட்னஸ் தெரியுது. ஸோ ஒரு 15 20 நிமிஷம் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே வந்து தம் அடிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் படத்தில் வருது. அதுவும் அப்பாவும் பையனுமே தம் அடிக்கிற மாதிரி சார்லியும் ராஜுவுமே தம் அடிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வந்து என்னதான் ஜோவியலாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வந்து சாத்தியப்படுற மாதிரி தெரியல. எந்த ஜென்ரேஷனாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அதெல்லாம் படத்தில் வந்து ஏகப்பட்ட சிகரெட் குடிக்கிற காட்சிகள்லாம் அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இளைஞர்களால சிகரெட் குடிக்கணும், டென்ஷனாக இருந்தால் சிகரெட் குடிக்கணும்னு போதிக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குன்றது என்னோட பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு வேறு மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்கலாம். அது இல்லாமல் காமெடி கொஞ்சம் பப்பு காமெடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சில வழியில் அவர் வர சீன்லாமே நல்லா இருக்குது. அது கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபீல் குட்டாகவே இருந்திருக்கும். மற்றபடி படத்தில் வந்து இன்னும் அழுத்தமான காட்சிகள்லாம் இன்னும் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நல்லா பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கோப் இருந்தால் அதை விட்டுட்டாங்களோன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. பண்பட்ரு ஜாமுக்கு கொடுத்த விளக்கம் நல்லா இருக்குது. ஸோ அது மாதிரி படத்தில் ஒரு சில சீன்ஸ் தான் வந்து வாவ் ஃபேக்டராக இருக்குது. குறிப்பாக வந்து பப்பு வர சீன்ஸ் கொஞ்சம் நல்லா வாவ் சொல்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் ஒரு கேமியோ ரோலில் வர அந்த அந்த ஒரு ஹீரோவோட சின்ன ரோலு அது நல்லா இருக்குது. அந்த மாதிரி படம் முழுக்க வந்து வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபீல் குட்டாகவே போயிருக்கும். ஸோ இப்போ இயக்குனர் கொஞ்சம் எந்த மாதிரி கொண்டு போகிறது கொஞ்சம் திணறிட்டாரோன்னு யோசிக்கக்கூடிய அளவில் ரோம்காம் மாதிரி கொண்டு போகணும்னு சொல்லி இன்றைக்குள்ள ஜென்ரேஷனை திருப்திப்படுதுன்னு நினச்சி கொஞ்சம் குழம்பிட்டாரோன்னு சொல்லக்கூடிய அளவில் சின்ன சின்ன குறைகள் இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னா இன்றைக்குள்ள ஜென்ரேஷன் இளைஞர்களை கண்டிப்பாக கவரக்கூடிய ஒரு படம் தான். ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேஷான படம். ஏன்னா மியூசிக் வந்து நல்லா இருக்குது. கலர்ஃபுல்லான சீன்ஸு, காமெடி அங்கங்கே மைல்டாக ஒர்க் அவுட் ஆகுது. குறிப்பாக வந்து சரண்யா பொன்னொன்னு வர சீன்ஸு, அப்புறம் வந்து பப்பு வர சீன்ஸு, ராஜு அடிக்கிற ஒன்லைனர்னு சொல்லி ஓரளவுக்கு ஃபீல் குட்டாக கொண்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் படம் ஒன் டைம் தேட்டரில் வாட்சபிள் தான் நம்மளோட வெர்டிக்ட்டு. ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக இந்த படம் கொண்டாட படம். இப்போதைக்கு தேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன் டைம் தேட்டரில் வாட்சபிள் தான். இந்த படத்தில் வந்து வர சீன்ஸு அது சப்ஜெக்ட் கண்டென்ட்னால இந்த படம் வந்து கண்டிப்பாக அடல்ட்ஸ் ஒன்லி. UA-16 கொடுத்துருந்தாலும் இது கண்டிப்பாக அடல்ட்ஸ் ஒன்லின்றது தான் நம்மளோட ஒரு அபிப்பிராயம். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு கால் எடுத்துக்கங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து தெரியப்படுத்துங்க. எப்படி இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேறொரு திரை விமர்சனம் அல்லது ரிவ்யூவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.